முதல்ல வந்து மூன்று மும்முனை போட்டி இருந்துச்சு. திமுக, அதிமுக, நாம் தமிழர் இருக்கிற மும்முனை போட்டியில் இருந்துச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக 3வது இடத்துக்கு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து தமிழக வெற்றிக்கழகம் இணைஞ்சதுனால இப்போ 4 முனை போட்டி தமிழகத்தில் உறுதியாயிருச்சு. இப்போ உங்களுடைய தேர்தல் யுக்தி இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு வந்து தாவைக்கா ஆதரவு மறைமுகமாக இருந்தாலும் இப்போ நேரடியாக எதிர்ப்பில் இருக்கீங்க. இப்போ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தாவைக்காவோட எதிர்ப்புல, தாவைக்காவுடைய ஆதரவுல நாம் தமிழர் கட்சி என்னைக்கு வந்து இந்த வாக்குகளை நாங்கள் வாங்கல. ஏன்னா இது வரைக்கும் வந்து விஜய் அவருடைய கட்சி நிலைப்பாட்டே அவர் தெளிவாக சொல்லாத சூழ்நிலையில எங்களுக்கு அவர் ஆதரவாக வந்து நின்னார் அப்படிங்கிறது வந்து நகைப்புக்குரியது. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் களமாடும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி பல்வேறு இடங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை தேர்தல் பரப்புரையாளராக பயணிக்கும் போதும் சரி, விஜய் கட்சியினர், விஜயனுடைய அபிமானிகள் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆதரவு செலுத்துவதில்லை. எங்களுடைய வாக்கு வங்கி புரியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துபவர்கள் உண்மையில அரசியல் விழிப்புணர்வு பெற்று வாக்குக்கு காசு கொடுத்தாலும் சரி, கொடுத்தனாலும் சரி, வாக்குக்கு காசு கொடுக்காத கட்சி, உண்மையான கட்சி, நேர்மையான கட்சி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அவங்களும் வாக்களிக்கிறாங்க. அதனால இது 4 முறை போட்டி. நாங்கள் 8 விழுக்காடு எடுத்திருக்கோம். நீங்க இன்னும் 0 விழுக்காடு, 0 விழுக்காடு இருக்கக்கூடிய விஜய் கட்சி ஒரு முனை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த முறை 3 முனையும் கிடையாது, 4 முனையும் கிடையாது, 2 முனை தான். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 2 முனை தான். உண்மையும் நேர்மையுமாக பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு முனை கூட்டணி வைத்து தமிழர் வளங்களை, காவேரி உரிமையை, முல்லை பெரியாற்று அணை சிக்கலை எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா சிக்கல்களுக்கும் மக்களை போராட வைத்து அவர்கள் கண்ணீர்ல முத்து குளிச்ச திமுக, அதிமுக இந்த கூட்டமெல்லாம் ஒரு பக்கம் நிக்குது. பொய் ஒரு பக்கம், ஊழல் ஒரு பக்கம், உண்மையும் நேர்மையும் ஒரு பக்கம். கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள்னா அது காமராஜர் தக்கடம் தான் இருக்கணுமா? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அவருடைய தம்பி தங்கைகள் நாங்களும் குறிப்பாக கீழ்வகை சட்டமன்ற தொகுதியில நான் கார்த்தியா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியோட நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதனால எங்களுக்கு விஜய் வந்து ஒரு போட்டியே கிடையாது. அதை நாங்கள் 26 அப்புறம் அந்த கட்சி அவங்களே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அதனால சிக்கல் இல்லை. இளைய பிள்ளைகள் ஒரு உற்சாகத்தில் பேசிட்டு இருக்காங்க தவிர நாங்கள் அவர்கள் போட்டியாக நாங்கள் பார்க்கிறேன்.